ஹே ஃபேமே எல்லாம் நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருந்தீங்க எங்கடா எங்கடா அப்படின்னு. யாருன்னெலாம் சொல்ல மாட்டேன், சஸ்பென்ஸு. நிறைய இன்ன வரைக்கும் நேற்று போட்டிருந்த வரைக்கும் வீடியோவில் வரைக்கும் கேட்டிருந்தீங்க எங்கே ப்ரோ அது அப்படின்னு. நான் புதுசாக ஒரு பொண்ணு அழைச்சிட்டு வந்துட்டேன் வீட்டுக்கு. அது நம்ம வீட்டில் தான் இருந்தது, பட் இருந்தாலும் திரும்ப மறுபடியும் சில பல காரணத்தினால வெளில இருந்துச்சு. மறுபடியும் நம்ம வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்துட்டேன் அவளை. இப்போ தான் கொஞ்சம் மனசு திருப்தி அடையுது. எங்கே திரும்ப நிற்கிறா? இங்கே தான், ரெண்டுமே சொல்லக்கூடாது, இங்கே தான் நிற்கிறா. நான் என்னென்னு வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ண பாருங்கள், ஃபுல் ஃபன் இருக்குது. எங்கள் அம்மாவையும் பிடிச்சி ப்ராங்க் பண்ணி விட்டேன், இது மாட்டேன் வீட்டுக்கு அழைச்சிட்டு வரமா ஒரு பொண்ணை அப்படின்னு. சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், பெல் ஐக்கன் பண்ணி ஆள் வச்சுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோவில் உங்களுக்கு உடனே நோட்டீஸ் வரும். எதுக்குடா ஃபஸ்ட்டில் இந்த வீடியோப்பா அது வைக்கலையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, வைக்கல, ஒரு சஸ்பென்ஸாக இருக்குன்றது தான் வைக்கல. சரி ஃபேமே, லவ் யூ லாட், மிஸ் யூ. அதே மட்டும் நெக்ஸ்ட் என்ன மட்டும் வீடியோ போடலாம் அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி விட்டுப்போங்க. அதே மட்டும் முயல் வாங்கலாம், முயல் வாங்கி என் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு இதில் இருக்கேன். நீங்கள் என்னன்றதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹே ஃபேமே எல்லாம் நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். எங்கடா இப்போ கிளம்பி போயிட்டுருக்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்கேன். ஏடா இப்படி சந்தோஷமாக இருக்குன்னு என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெயிட் பண்ணுங்கள், இன்னும் கொஞ்சம் நேரத்தில் தெரிஞ்சிடும். நமக்கு பார்த்தீங்கன்னா நம்மள்ட்டேருந்து ரொம்ப நாளாக ஒரு பர்சனை மிஸ் பண்ணியிருப்பீங்க நம்மள்ட்ட. அந்த யார் நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. இன்றைக்கி போட்டிருந்த வீடியோவில் கூட அந்த கமெண்ட் வந்துருச்சு, எங்கே ப்ரோ அது அப்படின்னு. எங்கே ப்ரோ அது நான் சொல்கிறேன் யார் எப்படின்னு. நம்ம வீட்டுக்கு பார்த்திங்கன்னா ரிட்டன் கம்பேக் கொடுத்துட்டு, அதுவும் ரொம்ப நாளாகிட்டு. நான்லாம் நினச்சி அழுதுருக்கேன், என்னடா இத்தனை நாள் ஆகுது அப்படின்லாம் நினச்சி அழுதுருக்கேன். என்னடா இப்படி பேசுகிற அப்படின்னா, நின்றுங்க காட்டுறேன், அந்த வந்துட்டோம், கொஞ்சம் தூரம் தான். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஃபைனலி நம்ம கிட்டே வந்துட்டா. யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்னும் வீட்டுக்கு கூட எடுத்துகிட்டு போகல, உங்கள்கிட்ட காட்டணும் ஒரே காரணத்தினால நான் வீடியோ எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கேன். இன்னுங்க அந்த வருங்க, தெரியுதா? இதுதான் மாயா. ரிட்டன் வந்துட்டு பைத்தியம். மாயா பார்த்தீங்கன்னா ரிட்டன் கம்பேக் வீட்டுக்கு வந்துட்டு, ரொம்ப நாள் நிறைய பேர் என்கிட்ட கேட்டுகிட்டு இருந்தீங்க, எங்கே ப்ரோ மாயா, எங்கே மாயா அப்படின்னு. 3 பைக் வச்சுருக்கேன். ஆமாண்டா தம்பி, 3 பைக் தாண்டா வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், ஃபைனலி இது இன்னும் டைஸுன்னா 1 வாரம் இல்லை 2 வாரத்துக்குள்ளே வீட்டில் வந்துடும். மறுபடியும் ப்ராப்ளம் ஆயிடுச்சு அப்படின்னு கொடுத்துட்டோம். பாருங்க, ஸ்டிக்கர்லாம் அடிச்சிருக்கு. மாயான்றது இங்கே இருங்க, ரெட் கலரில் ப்ளூ கலரில் இருந்துச்சா, ரெட் கலரில் மாற்றியாச்சு. இதுக்கும் ரெட் கலரில் மாற்ற போகிறோம். ப்ளூன்றது நான் எக்ஸோட ஹார்ட் அனுப்பிவிடுவேன்னா, ப்ளூ கலர் ஹார்ட் போட்டு தான் சேட் பண்ணுவோம், அதனால போட்டிருந்தது. உட்காந்து வர்றா, ஒழுங்காக உட்காந்து வர்றா, இங்கே இருங்க, அவ்வளோதான். இது இப்போ போய்ட்டு எங்கள் அம்மாட்ட ஃபோன் பண்ணி, இது மட்டும் ஒரு பொண்ணை அழைச்சிட்டு வரம்மா வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மாட்ட ஃப்ராங்க் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு ஒரு இதில் இருக்கேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அதான் எதாக இருந்தாலும் ஒரு ஃபன்னாக எடுத்துகிட்டு போகிறது தானே நம்ம கான்செப்டே. அதனால் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி இது மட்டும் ஒரு பொண்ணை வீட்டுக்கு அழைச்சிட்டு வரமா அப்படின்னு. எங்கள் அம்மாவும் ரொம்ப நாளாக கேட்டுட்ருக்காங்க, எங்கடா வெள்ளை பைக்கு R15 கிடையாது, மாயாவும் கிடையாது, வெள்ளை பைக்கு எங்கடா வெள்ளை வண்டின்னு கேட்டுகிட்டு இருந்தாங்க. ஃபைனலாக எடுத்துகிட்டு போய்ட்டு காமிக்க போகிறோம். இன்னும் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி வைப்போம். ஹலோ அம்மா, எழுந்துட்டிங்களா? இது சுடிதார் மாட்டிட்டு மூஞ்செல்லாம் கழுவிட்டு கிளம்பினுங்களா? எதுக்குன்னு யான்னு சொன்னாதான் கிளம்புவீங்களா? இது ஒரு பொண்ணை அழைச்சிட்டு வரேன் வீட்டுக்கு, அதுக்கு தான். பொண்ணு அழைச்சிட்டு வரேன். பொண்ணு தான். எந்த பொண்ணுன்னா? அது இல்லம்மா, வேற பொண்ணுமா. அம்மா லூசாம்மா, நீங்க வைங்கம்மா. அம்மா கிளம்பிட்டம்மா, இந்த வர்றோம்மா நாங்கள் 2 பேரும். என்ன பொண்ண வந்துட்டேன். அம்மா என்னம்மா, ரொம்ப லாங்ல இருந்து வந்திருக்குமா? தம்பி என்ன WWE நடக்கணுமா நம்ம 2 பேருக்கும்? மரியாதை கவுண்ட் பண்ணிக்க. எந்த அளவுக்கு பாசமா இருக்கானே அந்த அளவுக்கு ஃப்ரீடம் கொடுத்து நீ ஃப்ரீயா இருக்கிற. சரி வைங்க, நாங்க ஏதாச்சும் பண்ணிக்கிட்டு தொலைச்சிரு. எவனாச்சும் அழைச்சிட்டு வந்தா 2 பேருக்கு செருப்படி விடுவோம். அம்மா திருப்பூர்ல இருந்து வந்திருக்குமா, பாவமா. திருப்பூர்ல இருந்து மயிரூர்ல இருந்து எந்த ஊர்ல இருந்து வந்தா என்ன? கிளம்பிட்டேன், நாங்க வந்துட்டோம், இந்த கிளம்பிட்டேன், வந்துட்டு இருக்கேன். ஒரு அளவுக்கு தான் சரணே, மரியாதை கெட்டு போயிட்டு சரணே. சரி வைங்க, நான் அந்த வரேன், கிளம்பிட்டேன், வைங்க. விளையாட்டு கூட அழைச்சிட்டு வராங்க. ஏற்கனவே எனக்கு பிரஷர் இருக்கு. அம்மா நான் விளையாட்டுக்குலாம் சொல்லல, நான் விளையாட்டுக்கு சொல்லல, சீரியஸா கிளம்பிட்டேனா? அப்படி
வண்டியை அழைச்சிட்டு போறேன். எங்கடா இங்க அழைச்சிட்டு வரேன்? அம்மா டென்ஷன் ஆகிடும். திருப்பூர்ல பாவம் காலிலேருந்து அலைச்சல் இங்கே இருங்க ஃபுல்லாக அழுக்கா இருக்கு. வீடும் ஒரு மாதிரி இருக்கு. ஏன்டா அப்படி பண்ற? என்னடா அப்படி பண்ற? அம்மா வந்து குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு கிளம்புறேன் அப்படின்னுது. வராதடா, வீடே ஒரு மாதிரி இருக்குல்லடா. அதெல்லாம் அதுக்கு தெரியாது. வீடெல்லாம் என்ன மாதிரி இருக்கு அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நீ அழைச்சிட்டு வராத, அவ்வளோதான். சரி வைங்க வர்றேன். வராதன்னு சொல்லிட்டேன். வைங்க வந்துட்டேன். வாடா இதை எடுத்துடுவா. ஏ அப்பா எத்தனை நாள் ஆகிட்டு தெரியுமா? காலையில் போயிட்டு தான் எடுத்துகிட்டு வந்தோம் திருப்பூர்லேருந்து. திருப்பூர்னா எதுக்குடா திருப்பூர், என்ன ப்ராப்ளம், என்னாச்சு, ஏன் இத்தனை நாள் வண்டி காணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ரொம்ப ப்ராப்ளம். வண்டியில் சில பல காரணங்கள் அப்படின்னு சொல்லலாம். நீ என்னடா புது வண்டி தானடா செகண்ட்ஸில் எடுத்தியா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை செகண்ட்ஸில் எடுக்கல, ஆர்சியை தான் செகண்ட்ஸில் எடுத்தோம். இது புதுசாக ஷோரூம்லேருந்து தான் எடுத்தோம். ஏன்னா நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், இது புதுசாக ஷோரூம்லேருந்து ரொம்ப அலைஞ்சி திரிஞ்சு கஷ்டப்பட்டு எடுத்தது. ஹைரா கூட அந்தளவுக்கு தெரில. இந்த பைக்கு தான் கிடைக்காம அங்கே இங்கேயும் அலைஞ்சி எப்போ மணமேல்குடியில் போய்ட்டு எடுத்த இந்த பைக்கு இந்த ஷோரூமில் எடுத்தது இது. அதனால தான் அது என்ன ப்ராப்ளம் ஏதாச்சு என்னாச்சுன்றதெல்லாம் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா கையெல்லாம் எனக்கு அப்படியே செம்ம ஜாலியாக இருக்குது. ரொம்ப நாளாக ஆகிட்டுங்க பைக்கு. மாயா ஓட்டி பார்த்து சும்மா பெரியன்னு பிரிக்கிறா. பழைய கண்டிஷனுக்கு வந்துட்டு வண்டி என்னாச்சுன்னா அது சொல்கிறதுக்கும் கஷ்டமாக இருக்குது. சொன்னால் எதுக்கு நீ உங்களையும் எதுக்கு தேவையில்லாமல் கஷ்டப்படுத்திக்கிட்டு. அதனால தான் நீங்கள் வேணால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், என்னாச்சு ப்ரோ சொல்லுங்கள் ப்ரோன்னு சொன்னீங்கன்னா நான் கண்டிப்பாக நான் என்னாச்சு ஏதாச்சு ஏன் இத்தனை நாள் வண்டியை காட்டலை அப்படின்றதெல்லாம் டீட்டெயிலாக சொல்கிறேன். இப்போ என்னென்னா எங்கள் அம்மாவை அழைச்சிட்டு வந்து காட்டணும். ஐயோ எங்கள் அம்மா பொண்ணு நினச்சிட்டே நீ வீட்டில் விளக்கமாத்து செருப்பெல்லாம் தூக்கிட்டு நிற்க போகிறாங்க. எங்கள் அம்மாவும் கேட்டாங்க. எங்கள் அம்மா டெய்லிக்கும் கேட்பாங்க வெள்ளை வண்டி எங்க அப்படின்னு. ஃபைனலி வெள்ளை வண்டி கம்பேக் வீட்டுக்கு வந்துட்டு. அப்பா இனிமேல் வீட்டில் 2 பைக்கு நிற்குங்க. அடுத்து ஆர்சியும் எடுத்துகிட்டு வந்துட்டோம்னா அவ்வளோதான். எல்லாம் கண்ணு தான் உட்கால ஒளிவோ கண்ணு வச்சு. இங்கே இருங்க சரண் அஃபிஷியல். எப்போ வண்டி வாங்குறது இந்த பேர் எழுதுறதுக்கு தான். இதையும் இந்த ஸ்டிக்கரையும் கிழிச்சிட்டு ரெட் கலரில் அடிச்சுருவாங்க. கொஞ்ச நாள் இல்லை, நாளைக்கு இல்லைன்னா நாளைக்கு அடிச்சிட வேண்டியதான். அப்பா இனிமேல் ஒரு தொல்லைன்னா வண்டி போடுறதுக்கு இடம் இருக்காது. அதான் கடுப்பாகும். பார்த்தீங்களா வேட்டை குளிச்சுட்டு பொட்டுக்கிட்டுலாம் வச்சு நிற்கிது. வண்டி போடுறதம்மா வாங்கம்மா அப்படின்னுங்க. அப்படியே இங்கே பார்க்கக்கூடாது. கண்ணை மூடுங்க. கண்ணை மூடிட்டிங்களா? இங்கே வாங்க கிட்ட வாங்க. நீங்கள் ஓர கண்ணால் வைப்பீங்க. இங்கே வெள்ளை வண்டி வந்துட்டா வீட்டுக்கு. அதெல்லாம் சொல்லக்கூடாது. அது திருப்பூர்ல நடந்துச்சு. திருப்பூரா? ஆமா. தெரியல உங்களுக்கு எந்த டிஃபரெண்ட்டுமே தெரியல வண்டியில. பழசா விட்டா அம்மா அது இது லாங்லேருந்து வந்ததில் வாட்டர் சர்வீஸ் அடிச்சிருந்துச்சு. அது டஸ்ட் ஏறிட்டு அந்த ரோட்டில். அதுக்கும் இங்கே இருங்க கையெல்லாம் பாவம். எத்தனை மாதம் ஆயிட்டு இதாச்சு. இன்னும் 2 வாரத்தில் டைஸும் வந்துடும். அவ்வளோதான். அதுக்கப்புறம் வீடு ஃபுல்லாக வண்டி தான். எப்படி சந்தோஷமா இப்போ? அம்மா எனக்கு தான் சந்தோஷம். ஆமாம் இனிமேல் வீடு கடுப்பாகுமா? வீட்டில் இடமே இருக்காதுமா வண்டி போகிறதுக்கு. பேசாமல் பக்கத்தில் செட்டு போட்டுருவோமா? சரி. ஃபோனில் என்ன பேசினா போல? என்ன பேசுனேன்? நானே பேசுனேன். பொண்ணு தான் அழைச்சிட்டு வரேண்ணே. இதான் அந்த பொண்ணு. அந்த பொண்ணே இதான் சொன்னேன். இது அது என்ன பண்ணுறது, எல்லாம் வாங்கிட்டு பழகிடுச்சு. ஆமாம் எதுக்கு இப்படி திட்டுறீங்க? ஆமாம் இது பொண்ணு தான். இது மாயா. இதுவும் பொண்ணு, அதுவும் பொண்ணு. அங்கே ஒன்று இருக்குது கெடா. அதான் கிடா.
அது அது எதில் சேர்த்தினே தெரியல. அதுக்கு பேர் வைக்கல, ஒன்றும் வைக்கல. குழந்தை அது இன்னும் குழந்தையாகவே இருக்குது. அது பார்த்திங்கன்னா என் மச்சானோட வண்டி. என் வண்டி என் வீடியோவில் வருவானே உன்னோட வண்டி இது. அவ்வளோதாம்மா. தள்ளுங்க, ஏற்றி போடுவோம். ஏற்றி போட வேண்டியதான். தள்ளுங்க. ஏன்? எதுக்கு? எந்த வண்டி? நீங்கள் தானே போய் மெக்கானிக் சீட்டில் போட்டு வர சொன்னீங்க. வண்டி ஸ்டார்ட் ஆகலை அப்படின்னு. ஆ, காலையிலேருந்து இதை வண்டி எடுக்க போயிருந்தேன். அப்படிலாம் இல்லைம்மா. ஏம்மா? அதான் ரெட்டை கால் போட்டு உட்காந்துக்கிறீங்களா, அப்புறம் என்ன உங்களுக்கு? பின்னாடி வேணா மட்டை கட்டி விட்றேன், இழுத்துட்டு வரீங்களா? காசு கொடுத்தா தானே சரி பண்ணுவார் அவர். என்ன ஓசியில் சரி பண்ணி கொடுப்பாரா? அப்போ என்கிட்ட இங்கே நான் என்ன வேலைக்கு போயிட்டு இருக்காதுங்க. ஒரு காலத்தில் அதை வச்சுக்கிட்டு தான் போனேன். சரி சரி, நீங்கள் காசு கொடுத்தா தான் சரி பண்ணி எடுத்து வர முடியும். மா இருக்கல ஒரு தங்கம் இது மட்டும்தான் இருக்குது தங்கன்றது. இது போங்கம்மா. நீங்கள் தானம்மா அன்னைக்கு சொன்னீங்களா? ஐயோ, ஒரு சந்தோஷம் வந்தால் ஒரு கெட்டது நடக்கும்னாங்க, நடக்குது அப்படியே. மாயாவை எத்தனை பேர் மிஸ் பண்ணீங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி விட்டு போங்க. போயிட்டு இப்போ என்ன பண்ணுறது, எங்கள் அம்மா வண்டி வேறு சரி பண்ணணும். மோதிரத்தை தான் அடு வச்சிடலாம் அவருக்கு. இந்த மாதம் டியூ, ஆனால் 2 பைக்கும் டியூ கட்டிட்டேன். ஆனால் இப்போ எங்கள் அம்மா டியூவை கட்டி விட்டாங்க 2 பைக்குக்குமே. இப்போ என்னங்க பண்ணுறது? சரி ஃபேமே, லவ் யூ லாட், மிஸ் யூ, லவ் யூ ஸோ மச், மிஸ் யூ. அதே மட்டும் யார் மாயாவை மிஸ் பண்ணீங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிட்டுருங்க. அதே மட்டும் உங்களுக்கு மாயா பிடிக்குமா, ஹைரா பிடிக்குமா, இல்லை டைஸை பிடிக்குமா, 3 பைக்கில் எந்த பைக்கு பிடிக்கும் அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி விட்டுருங்க. இன்னும் 1 வாரம் இல்லைனா ஒரு 2 வாரம் அதுக்குள்ளே டைஸு பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வந்துடும். நிறைய பேர் டைஸுவோ தான் கேட்டிங்க, மாயாவை கூட நிறைய பேர் மிஸ் பண்ணல, டைஸுவோ தான் நிறைய பேர் மிஸ் பண்ணிங்க. டைஸு யாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா புது சப்ஸ்கிரைபருக்குலாம் தெரியாதுல்ல. புதுசாக வந்தவங்கலாம் டைஸும் பார்த்திங்கன்னா RC 200 அது பார்த்திங்கன்னா செகண்ட்ஸில் எடுத்திருந்தேன். அது பார்த்திங்கன்னா கட்டை குஞ்சம் எடுத்துகிட்டு போயிட்டு விட்டு மோதி செம்ம பாஸ்ட் ஆகி சுற்றுற வண்டியே காலி. இந்த எதுக்கோ உள்ள பாட்டம் எதுவுமே இருக்காது. அதை பார்த்திங்கன்னா ரெடி பண்ண கொடுத்து ரெடியாகி ரிட்டன் வந்துட்டு RC 2 கிட்லாம் போட்டு வந்துட்டு, பட் இருந்தாலும் அடைச்சி வண்டி நிற்கிதுன்றதுனால வண்டியை போய்ட்டு ஷோரூமில் போட்டோம். மறுபடியும் இன்னும் 1 வாரம் இல்லை 2 வாரத்தில் ரெடி பண்ணி கொடுத்துருவோம் அப்படின்னாங்க. சரி ஃபேமே, லவ் யூ லாட், மிஸ் யூ. சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், பெல் ஐக்கன் பண்ணி ஆள் வச்சுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோலாம் உங்களுக்கு கண்டினியூஸாக வந்துகிட்டே இருக்கும். அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மாவுக்கு தெரியாமல் இப்போ எப்படியாச்சும் வண்டியை சரி பண்ணி கொடுக்கணும். சரி நான் கிளம்புறேன். போயிட்டு வண்டியை ஃபஸ்ட்டு என்ன நிலமையில இருக்குன்னே தெரியல, போய் பார்த்துட்டு வரேன் ஃபஸ்ட்டு. சரி ஃபேமே, லவ் யூ லாட், மிஸ் யூ, பை.